Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. நிராதரவா நிக்கிற ஒரு பொண்ண இப்படி நடுராத்திரி திருப்பி அனுப்பிட்டாரு. என் உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா யார் சார் பதில் சொல்லுவா? ஆமா, நீ உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, அந்த பொண்ணு பேர் என்னமா? பொண்ணு இல்ல சார், பையன். பையனா? பாய் ஃப்ரெண்டா? ஆமா சார். பாய் ஃப்ரெண்டா இல்ல லவ்வரா? ரெண்டும் தான் சார். இப்பெல்லாம் அம்மா அப்பா மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பாங்கன்னு காத்து இருக்கிறது இல்ல. ஒரு வயசு வந்துருச்சுன்னா அவங்க கண்ணில் படுறவன கூட்டிட்டு ஓடுறதுன்னு முடிவு பண்ணிடுவீங்க. அவனோட தகுதி என்ன, அவன் ஆத்தா அப்பன் தகுதி என்ன, அதெல்லாம் பாக்குறதே இல்ல. நீங்களே உங்க துணைய தேடிக்கிறீங்க, அப்படித்தானே? நான் தகுதியான ஒருத்தரை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். என் அப்பாவுடைய சம்மதத்தையும் வாங்கிட்டேன். என்னை யாருமே தப்பு சொல்ல முடியாது சார். கான்ஸ்டபிள், வண்டி நிப்பாட்டு. சார், நீங்க எதுக்காக இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி இருக்கீங்க? சிவா இருக்கிற இடம் இது இல்ல சார். நீங்க தப்பான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீ எந்த இடத்துக்கு வந்து சேரணுமோ அந்த இடத்துக்கு தான் உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்க. உன்னை அந்த ஸ்டேஷன் ஏட்டு என்கிட்ட இருந்து காப்பாத்தலாம்னு நினைச்சேன். நீ சரியா என்கிட்டயே வந்து மாட்டினியா? நீங்க எவனையோ கூட்டிட்டு ஓடி வருவீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் எங்க வேலையா? இறங்கிட கீழே. மானத்துக்காக வாழற ஜனங்க இருக்கிற ஊருடி எங்க ஊரு. எங்களுக்கு அவமானத்தை தேடி தர்ற மாதிரி எங்க பெத்த பிள்ளைங்க நடந்தா வெட்டி பொலி போட கூட தயங்க மாட்டோம்டி. எங்க ஊருக்கே வந்து எங்க ஊர்க்காரங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? வரானுங்க பாரு. செத்தடி நீ. இறங்கிட கீழே. துரோகி, துரோகி. நீ எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கம். ஏய், வாங்கடா சீக்கிரம். ஏய், எங்கடி இறங்குற? ஏய், நில்லுடி. ஏய், சீக்கிரமா ஓடி வாங்கடா. அவளை போய் பிடிங்கடா. ஏய், போங்க. ஏய், சீக்கிரம் போங்கடா. ஏய், விடாதீங்கடா. விடுங்கடா அவளை. ஏய், விடாதீங்கடா. அவளை நில்லு. ஏய், ஏய், நில்லுடா. போயலியா. ஓட, ஓட. சரிடா. ஜென்னா. யாருமா, என்ன வேணும்? யாருங்க? ஏமா, என்னமா வேணும்? யாருமா நீ? நீ பாட்டுக்கு வந்த, கதவை சாத்துற. உனக்கு என்னமா வேணும்? அண்ணே, எனக்கு உதவி பண்ணுங்கண்ணே. என் ஃப்ரெண்ட 4-5 ரவுடிங்க கத்தியால குத்திட்டாங்க. ரத்தமா போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க என் கூட வந்து ஹாஸ்பிட்டல்ல காட்ட முடியுமா? அந்த ரவுடிங்க வேற என்னையே துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. அம்மா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போமா. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு. அங்க போயிட்டு தான் வந்தேன். அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரும் அந்த ரவுடிங்களோட ஆளுதான். என்ன அவங்க கிட்டே புடிச்சு கொடுக்க பாக்குறாருன்னு. எனக்கு காப்பாத்துங்கன்னு. அம்மா, நான் என்னமா பண்ண முடியும்? நீங்க வேணா எங்க ஊர் நாட்டாமை வீட்டுக்கு போயிடுங்க. பின்பக்கமா போனா அவங்க வீடு வந்துடும். கண்டிப்பா அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா ரொம்ப தூரம் போனோமா. ஏதாவது வண்டி இருந்தாதான் அங்க போக முடியும். நாட்டாமை வீட்டுல வண்டிக்கு ஏற்பாடு பண்ணுவாங்கம்மா. அண்ணே,
என் கூட வந்து அவங்க வீட்டை காட்ட முடியுமா ப்ளீஸ்? அந்த ரவுடிங்க கண்ணில் படாம நான் போகணும்னா அவங்க கண்ணில் என்ன பட்டா அவங்க என்ன கொண்டே போட்டுருவாங்க. அம்மா தப்பா நினைச்சுக்கிறீங்கம்மா. நாங்க சாதாரண மக்கள், கூலி வேலை செஞ்சு பொழப்பு நடத்துறவங்க. நாங்களே இந்த ஊருக்கு பொழைக்கதாமா வந்திருக்கோம். நான் உன் கூட வரதுனால உனக்கு எந்த பாதுகாப்பும் கிடைக்காது. ஏய், அந்த வீட்ல பார்க்கலாம் வாடா. யார் வீட்ல? ஏய், யார் வீட்ல? இல்ல சொல்லி கதவை திறந்து பாருங்க. ஏன்டா கதவு திறக்க இவ்வளவு நேரம்? இல்லையா, மாத்திரை சாப்பிட்டேன், அதான் அசந்து தூங்கிட்டேன். சத்தம் கேட்கல, அதான். ஏன் உன் பொண்டாட்டி இருக்கால, அவளை கூப்பிட்டு திறந்து சொல்ல வேண்டியதானே? கொஞ்சம் தண்ணி கொண்டா. சரிங்க, தண்ணி தம். சரிங்க. இந்த பக்கம் ஒரு பொண்ணு வந்தாளாடா. அப்படி யாரும் இங்க வரலீங்களே. ஏய், இவனை ஏன்டா கேக்குற? இதுனா மாளிகையா? உள்ள போய் பாப்பண்டா. ஐயா, நாங்க இந்த ஊருக்கு பொழைக்க வந்திருக்கோங்க ஐயா. நீங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போறத ஊருக்காருங்க யாராவது பார்த்தா நீங்க பொண்ணை தேடிட்டு வந்தீங்கன்னு நினைக்க மாட்டாங்க. என்னையும் என் பொண்டாட்டி நாக்குல நரம்பு இல்லாம 4 விதமா பேசுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என் பொண்டாட்டிக்கும் தூக்குல தொங்குறத தவிர வேற வழி இல்லையா. வேணாம் ஐயா, வீட்டுக்குள்ள வர வேணாங்க ஐயா. யாரும் வரல? இல்லையா, யாரும் வரல. இப்ப நாங்க போறோம். ஏதாவது மாதிரி நடந்துச்சு உன்னை தொலைச்சிடுவோம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க ஐயா. யாராவது வந்தா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு எங்களை வந்து கூப்பிடு. நாங்க இங்க எங்கனாதான் இருப்போம். அவ எங்கடா போவா? இது நம்ம ஊர்ரா. இங்க ஏதாவது சுத்திட்டு கிடப்பா. இங்க எங்கேயாவது பதுங்கி இருப்பா. விடியறதுக்குள்ள புடிச்சலாம். வாங்கடா போலாம். போய் சொன்ன வீட்டோட வச்சு கொளுத்திடுவோம் உன்னை. மஞ்சுளா, என்னங்க? அந்த புள்ளைய கூட்டிட்டு வா. வாமா, கூப்பிடுறாரு. வா வாமா. அவங்க போயிட்டாங்க, வாமா. அண்ணே, நீங்க ஏழையா இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனுஷன என் உயிரை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணா. நாங்க ஏழைங்கதாம்மா. எங்களால அவங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுமா. எங்களால் முடிஞ்சது இவ்வளவுதான். நீ பத்திரமா போயிடுமா. அவங்க என் சிவாவை தேடிதானே போறாங்க. அவங்க போறதுக்கு முன்னாடி நான் சிவாவை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடணும். என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. பார்த்து பத்திரமா போமா. சிவாவோட போன் ரிங் டோன் கேக்குது. ஆண்டி போன் பண்றாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியலையே. ஹலோ. அபி, ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. சிவா எங்க? எத்தனை தடவை நான் ஃபோன் பண்றது? ஏன் அவன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்? அப்படியா ஆண்டி? ரொம்ப நேரமா கார் ஓட்டிட்டு வந்தோமா, டயர்ட்ல தூங்கிட்டோம் ஆண்டி. சரி, ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? தூக்கம் ஆண்டி, வேற ஒண்ணும் இல்ல. என்னம்மா நீங்க இப்படியா தூங்குவீங்க? என்ன பிள்ளைங்க நீங்க? சரி, சிவா எங்க? சிவா நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஆண்டி. அவரே உள்ள ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு.
நான் வெளியில தூங்குறேன். நான் எழுப்புவா ஆண்டி? இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவன் தூங்கட்டும். காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல எனக்கு கால் பண்ண சொல்லுமா. அடிக்கடி எனக்கு கால் பண்றேன்னு சொன்னான். அங்க வந்த உடனே சுத்தமா என்ன மறந்தே போயிட்டான். கண்டிப்பா சொல்றேன் ஆண்டி. சரிம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் ஆண்டி. சரி பத்ரம், சிவாவை ஃபோன் பண்ண சொல்லுமா. சரிங்க ஆண்டி, நான் கண்டிப்பா சிவா கிட்ட சொல்றேன். ஓகே ஆண்டி, பாய். சரி. சிவா கால்ல கத்தி குத்து பட்டதெல்லாம் ஆண்டிக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அவரை வர வேண்டான்னு சொன்னேன், கேட்டாரா? இந்த கஷ்டம்லாம் என்னோட போயிருக்கும். இப்ப அவரும் தேவையில்லாம இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆண்டிக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? நீங்கள் தொடர்புகொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சிவாவோட கார்கி கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. சாவி கிடைச்சிச்சு. சிவாவா ஹாஸ்பிட்டலுக்கு கார்லயே கூட்டிட்டு போயிடலாம். தாயே லலிதாம்பிகை, நீ என்ன கைவிடல. சிவா, 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 சிவா. எங்க போயிட்டீங்க சிவா? உங்களை இந்த ரவுடிங்க கூட்டிட்டு போயிட்டானுங்களா? நீங்க ஆபத்துல இருக்கீங்களா? உங்களை தொலைச்சிட்டு நிக்கவா உங்களை நான் கூட்டிட்டு வந்தேன். எங்க போயிட்டீங்க சிவா? சிவா, சிவா, சிவா. தைல் போட்டிருக்கு, தைல் பிரிஞ்சிரும், காலாட்டாம இருங்க சார். சாய்ங்க. சிஸ்டர் சொல்லுங்க சார். நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணனும். ஓகே, எடுத்துட்டு வரேன் சார். தேங்க்ஸ். என்னங்க சார், சீக்கிரமா பேசிட்டு கொடுங்க சார், டாக்டர் வந்தா திட்டுவாங்க. ஓகே சிஸ்டர். அபிக்கு ஃபோன் பண்ணலாம். அபிய அவனுங்க ஏதாவது பண்ணிருந்தானுங்களா?
என் போன் அவனுங்க கிட்ட தான் இருக்குல்ல. அவனுங்கள சரி போன் போட்டு பாப்பா. சிவா 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 ஹலோ அபி சிவா அபி என் போன் உங்ககிட்ட இருக்கு. ஆமா சிவா, நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு ஆபத்து இல்லையே? அபி நான் பத்திரமா தான் இருக்கேன். அபி நீ பயப்படாத, உனக்கு ஒண்ணும் இல்லையே. இல்ல சிவா, எனக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. நீங்க இல்ல எனக்கு நான் பயந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க சிவா? அபி நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னால வலி தாங்க முடியல. அபி ரத்தம் வேற போயிட்டே இருக்கு. கண்ணெல்லாம் கட்டிட்டு மயக்க வர மாதிரி இருந்தது. நான் மெதுவா எந்திரிச்சு யாராவது கண்ணில் படுறாங்களே தேடி வந்தேன். அப்பதான் அந்த பக்கமா ஒரு பால்காரர் வண்டி போயிட்டு இருந்தது. அவர் வண்டியில ஏறி ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். அவர்தான் என்ன தெய்வம் போல வந்து காப்பாத்தினார். அபி அம்மா தாயே லலிதாம்பிகே, நீதான் சிவாவை காப்பாத்திருக்க. எந்த ஹாஸ்பிட்டல் சிவா? எங்க இருக்கு? அபி வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இங்க காங்கேயபுரம்னு ஒரு ஊருக்குள்ள இருக்கு. நீ உடனே இங்க வந்துடுறியா? நான் வந்துடுறேன். அபி அந்த பொறிக்கு பசங்க அங்க இல்லையே, நீ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டல? அவங்க எங்க இங்க இல்லாம போறாங்க சிவா, சுத்தி இங்கேயே இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் யோசிக்க நேரம் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியும் அவங்க கண்ணுல படாம அங்க வந்துருவேன். அபி பத்ரம். அபி உன்னை நேர்ல பார்த்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். சீக்கிரமா வந்துரு. வந்துடுறேன் சிவா. சிஸ்டர் சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே சார். நிறுத்துங்க, நிறுத்துங்க. தம்பி, ஒரு எமர்ஜென்சி. நான் காங்கேயபுரத்துல இருக்கிற வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்னங்க இறக்கி விட முடியுமா? நான் அந்த பக்கம் போலேங்களே. தம்பி, நான் கையெடுத்து கும்பிடுறேன். என் ஃப்ரெண்ட் அங்க அட்மிட் ஆயிருக்காரு. தயவு செஞ்சு என்ன அங்க விட்டுருங்க. சரி வாங்க, டிராப் பண்றேன். தேங்க்ஸ். சீக்கிரம் போங்க. ஓகே மேடம். ரொம்ப நன்றி. பரவாயில்ல. தேங்க்ஸ். சிஸ்டர், சிஸ்டர், இங்க சிவான ஒருத்தர் கால்ல கத்தி குத்துப்பட்டு அட்மிட் ஆயிருக்காரு. ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஆமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஸ்பெஷல் வார்டுல இருக்காரு. ஓகே, थैंक यू. நாங்க ஹாஸ்பிடல் வந்துட்டோம். பாண்டி இன்னும் ஐசியூல தான் இருக்காரு. மயக்கம் தெரியல இன்னும். டாக்டர் செக் பண்ணிருக்காரு. அந்த ரெண்டு பேரும் கிடைச்சாங்களா இல்லையா? எங்க கண்ணுல மண்ணத்து வீடு தப்பிச்சிட்டாங்கடா அவங்க. என்னது தப்பிச்சாங்களா? என்னடா சொல்றீங்க? ஏன் இத முதல்ல சொல்ல? இல்ல பாண்டி மயக்கமா இருந்தான், அதான் சொல்ல முடியல. அது இல்லாம அவனுக்கு தெரிஞ்ச எங்களை வெட்டிய போட்டுருவான். அதுக்கு தான் சொல்ல. எப்படியா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிச்சிடுவோம். ரெண்டு பேர் இல்லடா, அந்த 4 பேரையும் கண்டுபிடிச்சு கொண்டாங்க. புரியுதா? சரிடா. போங்கடா, சீக்கிரம் போய் தேடுங்கடா. கடவுளே, இந்த ஹாஸ்பிட்டல்லே சிவா இருக்காரு. பாண்டி
பாண்டி சிஸ்டர் சிஸ்டர் டாக்டர் பாண்டி எப்படி இருக்கு டாக்டர்? அவருடைய பொசிஷன் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஸ்கல்ல கிராக் எதுவும் இல்லை. ஆனால் பிளட் கிளாட் ஆயிருக்குமா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் மூளையில அடி பலமா பட்டிருக்கு. இப்போ நினைவில்லை. அவருக்கு நினைவு திரும்பி வருமா இல்லை கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாரான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சொல்ல முடியும்.